இன்னைக்கு நாங்க வந்திருக்க இடம் நூச் கார்டன். நல்ல நீயே ஒரு கார்டன் தான். பின்றால நிறைய போறான்டா. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ பார்த்த? நான் பார்த்தேன். நீ பார்க்காத நேரத்துல தான் கூப்பிடணும். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே நான் இருப்பேன் நீ நினைச்ச. ஆனா இப்படி மாறிட்டேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் சமையல் சாப்பிட்டு இப்படியும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா கட்டுவிட்டா. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாங்க வந்திருக்கிற இடம் நூச் கார்டன். இங்க வந்து எலிஃபண்ட் ஷோ ஏதோ ஷோஸ்லாம் இருக்க போதா. சோ அத பார்க்கிறதுக்காக அவுட்ஃபிட் ஆஃப் தி டே அப்படின்றது மேடம் இருக்காங்க. ஏன் அவுட்ஃபிட் ஆஃப் தி டே வந்து காட்ட முடியாது? இந்த போய் காட்டிட்டு வா. நீ ஆசைப்பட்டுட்ட, காட்டிடு. ஓகே, உள்ள போய் பாப்போம் என்னென்ன இருக்கு. என்ன இடம் இதெல்லாம்? தெரியலாமோ, ஏதோ கார்டன்னு போட்டிருக்கு. நூச் கார்டன். உள்ள போனாலும் தெரியுது. எலிஃபண்ட் ஷோ அந்த மாதிரிலாம் இருக்கா தெரியல. பாப்போம். நிறைய இது இருக்கு. ஷோ பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஷோ மாதிரி சிங்கப்பூர்ல நைட் ஷோ மாதிரி அந்த மாதிரி நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். தெரியல. என்னமோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போறாங்க. நானா அவங்களோடயே போவேன். உள்ள போய் பாப்போமா? இன்னைக்கு நாங்க வந்திருக்க இடம் நூச் கார்டன். நல்ல நீயே ஒரு கார்டன் தான். பின்றால நிறைய போறான்டா. அதனாலதான் நான் கார்டன் இல்ல, நான் பூ. அதனாலதான் கார்டனுக்கு வந்திருக்கேன். கார்டன்ல தான் பூ பூக்கும். அதுதான்டா. இங்க போய் எதுலயாவது உட்காந்துப்பேன். நான் அப்ப தேனி மாதிரி வரவா? தேனி மாதிரியும் வர வேணா, ஆனி மாதிரியும் வர வேணா. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. கிளம்புறா மட்டும் போதும். இங்க பாரு, அம்மோ உன்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நிக்கிறாங்க. உன் அக்கா மாமா பாரு நிக்கிறாங்க. கப்புலாம் இங்க நிக்கிறாங்க பாரு. நீ அவங்கள விட்டு வந்துட்டா வருத்தப்பட்ட இங்க நிக்கிறாங்க பாரு 2 பேரும். எவ்வளவு யானை இருக்கு. ஓ, யானை சவாரியும் பண்ணலாமுங்க. யானை சவாரியா? நான் சூரியவம்சம் படமா? சூரியவம்சம் படம் பார்த்துட்டு வந்தியா? யானை சவாரி பண்ண? எங்க வந்தாலும் ஸ்டோரி சோஷியல் மீடியாக்குன்னே நேர்ந்து விட்டுருக்காங்களா உன்ன? அப்ப எதுக்கு மூடிட்டு உள்ளவே எதுக்கு எடுக்கிற? இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு பட்டாயால வந்து ஃபுல்லா கைடு. ஜிம்மி ப்ரோ ஹாய். நான் அவரை மாதிரி பேசுறேன். First we are going to a elephant show. Okay, come. நம்மளுக்காக ஒரு ஹெல்ப் பண்ண வந்து ஒரு கலாகிரி பட்டாயாவோட ட்ரெடிஷனல் ஷோ. ஓ, அதுக்கு அப்புறம் தான் எலிஃபண்ட் ஷோ நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஆமா, இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ட்ரெஸ்லாம் நானும் போட்டு போறாமோ இங்க. நானும் அதெல்லாம் போடவே இல்ல. நான் போட்டு கவுரட்டி. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ட்ரெஸ் உனக்கு வாங்கி தரேன். போட்டுக்கிட்டு ஜிகி 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 ஜிகின்னு வா. ஓகேவா? டன். போய் ஷோ பார்க்கலாமா? பார்க்கலாம். 10:30 ஆயிடுச்சு. we'll go. என்ன உங்க அண்ணன் நான் வந்துட்டா? நாத்தனார்
அவன். பயங்கரமா அப்படியே நம்மள catch பண்ணும்போது அப்படியே அதோட முடியல அப்படியே குத்து நம்மள. யானை கூட வந்து சிங்கம் மோதக்கூடாது. நான் சூப்பரா பண்ணால எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாத்துறேன். நீ போ வேண்டியல தைரியம். நான் போனா இங்க இருக்கிற எல்லா யானைகளும் மிரண்டும். என்னடா நம்ம காம்படிஷனா ஒருத்தன் வந்திருக்கானே. சிங்கத்தை பார்த்தா, புலி பார்த்தா, சிறுத்தைய பார்த்தா யானைங்களுக்கு பயமா. அதான் நான் இறங்கல. எங்கடா இருந்தானுங்க இவனுங்க? ஐயோப்பா! இறங்காத. என்ன ஓனா நீ ஏறிட்ட டக்குன்னு போய்? ஆமா ஆமா எனக்கு ஆசையா இருந்துச்சு. இவருக்கு யானை டச் பண்ணது கூட இல்லல்ல. நம்ம பயப்படுவோம்ல. சரி இதெல்லாம் ட்ரெயின் யானையா தானே இருக்கும். ஆமா. அதுல சின்ன யானைலாம் இது பாரு. வா 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 இப்படி இப்படி கூப்பிடுது. வாங்க வாங்க வாங்க. பாரு இருக்கு பாரு ஒண்ணு. வா வா கூப்பிட்டு இருக்கு பாரு. நம்ம இப்பதான் வந்து ட்ரெடிஷனல் டான்ஸ் ஒன்று பார்த்து முடிச்சோம். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் ஷோ பார்க்க வந்திருக்கோம். அது ஃபுல்லா பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே என்னமோ ஆட்டிக்கிட்டே இருக்கு. அது 100 ரூபாய்க்காக கூப்பிடுது இப்போ. கம் டேக் 100 rupees. 100 ரூபாய்க்காகவா? அது எவ்வளவு கியூட்டா கூப்பிடுது பாரு. கரெக்ட்டா தெரியுது கரெக்ட்டா.请身边摸一下大象的屏，什么大家也可以给小象、大象来个奖励。来到ครับชุดต่อไปนะชมงานศิลปะกระโดดช้าง யானை கூட கரெக்ட்டா நாங்கெல்லாம் ஃபுட்பால் பிளேயரா இருந்தா எப்படி இருப்போம் தெரியுமா? அது பாரு கரெக்ட்டா தந்தத்துல புடிச்சு கால்ல வச்சு அடிக்கணும். போன எலிஃபென்ட் வந்து மெரிச்சு போயிடுச்சுல. இந்த எலிஃபென்ட் வந்து செக் பண்றாங்க என்ன ப்ராப்ளம். நாமளே நல்லா என்ன இருந்துச்சு. elephant show நைஸ் இருந்தது? ஷோ, எலிஃபண்ட் ஷோ அண்ட் அந்த கல்ச்சர் டான்ஸ். அன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து கேபரே டான்ஸ் மாதிரி. இது வந்து கல்ச்சுரல் டான்ஸ், செருப்பு கூட போடாம ஆடுவாங்களே அந்த மாதிரி. நல்லா இருந்துச்சு. இட்ஸ் வெரி நைஸ். பாத்தியா? எலிஃபண்ட் ஷோ நல்லா இருந்தது. நம்மள அப்படியே அதுக்குள்ள அப்படியே மூழ்கடிச்சிடுறாங்க. அந்த அந்த டான்ஸ்னா ஷோக்குள்ள. நம்ம அப்படியே அந்த ஷோக்குள்ள போயிடுறோம்ல. வாங்கிக்கிறியாமோ ஜாக்கி சான் பிராண்ட்ல ஷூ? பறந்து பறந்து அடிப்பல்ல. அப்புறம் என்ன? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நல்லா பறக்காமலே அடிக்கலாம். அததான் சொல்றேன். பாத்தியா ஷோ முடிச்சுட்டு வெளில வரும்போது இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் எல்லா இடமும் ஈஸியா பார்த்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சாப்பிடுறது வந்து வாங்கிக்கலாம். உனக்கு பசிக்குமேமோ சாக்லேட் அது இதுன்னு. இவங்களே லஞ்ச் இப்ப ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். அதானே பார்த்தேன். சோறு தராங்கன்னு உடனே எதுவும் வாங்காம வரான். நம்ம எது காசு வேஸ்ட் பண்ணோம்? கரெக்டாம் இல்லன்னா வாங்கிருக்கு. கரெக்டாம் சாப்பாடு தான் முக்கியம். சாப்பாடு தான் முக்கியம். சிமிசியர் உங்களுக்காக. எஸ் ஓகே. என்ன காயத்ரி பல்லவன் பஸ்ஸா? ஆமா விண்டோ சீட் பல்லவன் பஸ். அடம் பிடிக்கிற விண்டோ சீட் தான். ஆமா பின்ன அதுதான் பாக்குறதுக்கு வியூ நல்லா இருக்கும். நீ அங்க உட்கார்ந்து கார்னர்ல உள்ள வர மாட்டேன்னல்ல, அது மாதிரி தான். நீயும் விண்டோ சீட்டுக்கு தானே ஆசைப்பட்ட. அப்படியே ஃபுல்லா சுத்தி பார்க்க போறோம். இது வந்து ஒரு 1 hour டிராவல். அங்க ஒரு இம்பார்ட்டன்டான பிளேசஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஷாப்பிங் 1 நான் இறங்க வேணான்னு நினைச்சேன். ஆனா அவங்க எங்களை வலுக்கட்டாயமா இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து லைக் கார்டன்ல ஏதோ ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க போல. டைனோசரா இது என்னன்னு கூட தெரியல, என்ன அனிமல்னு கூட.
இந்த மாதிரி அழகா அது பாரு அந்த கார் அந்த மாதிரிலாம் லைட்டா சும்மா செட்டப் பண்ணி இதெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு செட்டப் பண்ணதுனால தான் நம்மள இறங்கி இறங்கி பாருங்க பாருங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஐ திங்க் உள்ள அப்படியே நடக்கணும் போல இருக்கு ஃபுல்லா இல்ல. ஆமா நம்ம நடக்கிறதுனாலே நானும் என் ஹஸ்பண்டும் அதுல வந்து 0 மார்க் தான் வாங்குவோம். நடக்கிற காம்படிஷன் வச்சாலே 0 தான் வாங்குவோம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா வாயமுறா. அந்த மாதிரி நாங்க 2 பேரும். என் பொண்ணு எப்படி வரான்னு பாப்போம். அவ திடீர்னு கிலோமீட்டர் கணக்குல நடக்கிறாளாம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஃபுல்லா அந்த நாங்க சிங்கப்பூர்ல கூட ஒரு கார்டன் போனோம். அந்த கார்டன் மாதிரி அது வந்து ஃபுல்லா ஏசி காத்தோட இருந்தது. இது கொஞ்சம் ஓப்பனா ஃபுல்லா கார்டன். இன்டோர் கார்டன் மாதிரி ஃபிளார்ஸ் கார்டனிங்லாம் சில பேருக்கு பிடிக்கும்ல, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இடம் ரொம்ப இஷ்டமா இருக்கும். நமக்கு பிடிக்காதனால நம்ம கிளம்பிடலாம். வாங்க. தெரிஞ்சதெல்லாம் அந்த பக்கத்து வீட்டு சரஸ் மட்டும் தானே. சரஸ் சரஸ்னு கூப்பிட்டுட்டே இருக்கியே. யார் நான்? சரசு சரசு நீ பார்த்த இல்ல? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ பார்த்த? நான் பார்த்தேன். நீ சரஸ் நீ பார்க்காத நேரத்துல தான் கூப்பிடுறேன். சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அவன்டா அவன் நான் நடக்கிற வழியில நிக்கிறதுன்ட்டு நான் எட்டி பக்குன்னு உதச்சிட போதுமோ. என்ன ஒரு குடியா நீ? ஆமா பட் அவ்வளோ சூப்பர் இல்ல. ஓகே தான். அப்படியா? அழுத்து காட்டுறோம். பேசில் சிக்கனா? சிக்கன் இது வந்து கொத்துக்கறி மாதிரி. அதுல வந்து இந்த பீன்ஸ் மாதிரி நீட் நீட்டா இருக்கும். என்ன கொத்தவரகா சொல்லியே. கார் மியூசியம் எல்லாமே அந்த நூங்நூச் கார்டனுக்குள்ளேயே அந்த கார் மியூசியம் இருக்குல்ல, அப்படி ஃபுல்லா அந்த கார்டனுக்குள்ளே அவங்களோட கார்ஸா இருக்கும் இதெல்லாம். இல்ல என்னடா காராடா இது? அம்மா நீ பல்கா இருக்கு. இங்க பாரு, நீ இந்த மாதிரி தானே ஆசைப்படுவ உனக்கு குட்டி கார் வாங்கி இந்த மாதிரி டயர் போடணும்னு இல்ல? ஆக்சுவலி இதெல்லாம் என்ன ட்ரெடிஷனல் காரா இல்ல இவங்க ஊரோட காரா? ராஜா இல்ல இல்ல இந்த மட்ரஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி கார் எங்கேயும் இல்ல. என் பொண்ணுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கார் தான் வாங்கி தரணும் சீதனமா அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கா கல்யாணத்தப்போ. அவளும் அவ ஹஸ்பண்ட் மட்டும் தான் போக முடியும். ஜிகே விளாக் சம்பளத்துல இருந்து மைக் காசு 4000 ரூபாய் கழிக்கப்படும். இந்த விளாக் எடுக்கிறது கூட பிரச்சனை இல்லை. இந்த விளாக் எடுக்கும்போது இந்த மைக் இருக்குது பாருங்க. ஸோ சரி, அந்த ஓனர் வந்து அவரோட பிரைவேட் கலெக்ஷன் இந்த மாதிரி கார் வாங்கி வச்சுக்கிறது. பாருங்க மிருகம் மாதிரி இருக்கு இந்த கார். இருக்காமோ ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இது ஷோக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆல்2 கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நைஸ். ஆல்2, ஆல்5, ஆல்6, ஆல்8 நம்பர் கூட ஆனா அவர் நினைச்சா என்ன வேணா வாங்கலாம். நம்பரா வாங்க முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது செமையா இருக்கு. ஆல் சைடு பாத்தியே உன் கார்ல இந்த சைடு இருக்காமோ அக்கடச்சு விடு. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கார்ஸ் தான் வாங்கி தரணும். ஓகேவா? அவ மட்டும் தான் உட்காந்து போகணும். யாரையும் ஏத்த மாதிரி கார் இருந்தாதான் டெஸ்ட் வராது. அந்த மாதிரி கார்லாம் வாங்கினா ஷேர் ஆட்டோ மாதிரி. எல்லாரும் ஷேர் ஆட்டோ பார்த்தா என்னவா நீ ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு போற, கார் வாங்கி தரலையா உங்க வீட்டுலன்னு கேட்க போனாங்க. ஆமா இதெல்லாம் அந்த ரேஸ் கார் மாதிரி போல இல்ல? பத்தி ரேஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணது. இப்போலாம் அந்த டர்ட் கார் அதெல்லாம் ஒரு வீல் டயரோட ப்ரொஃபைலே இவ்வளோண்டுதான் இருக்கு. நிசான் எனக்கு தெரிஞ்சது இந்த நிசானும் அந்த பென்ஸும் மட்டும்தான். இதை தாண்டி நீ வேற எதுவுமே தெரியாது. என்னம்மா கல்ல வேற மாதிரி இருந்த? இந்த ட்ரெஸ் போட்டு வரக்கூடாதா இந்த கோவில்ல? ஸ்லீவ்லெஸ்ல நாட் அலௌட். ஸோ அதனால அவங்களே துப்பட்டாவும் கொடுத்துட்டாங்க. துப்பட்டா போடுங்கள் தோழின்ற. அதனால இப்போ துப்பட்டா போட்டு பிக் புத்தா டெம்பிளுக்கு படியேறி யாத்திரையா போயிட்டு புத்தா டெம்பிளுக்கு எதுக்கு உன்னை கூட்டு வந்தேன்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லு. உனக்கு ஒரு அமைதி வரணும் அப்படின்றது. உனக்கு அமைதியே கிடையாது கரெக்டா? அதனாலதான் உன்னை இந்த கோயிலுக்கு. சரி போங்க. பாத்தியா இப்ப வரல பாரு. அப்ப கூட இல்ல வெயில் அடிக்குது போங்க. கருத்துற போறீங்கன்னு அக்கறையில நான் சொல்றேன். நான் எது பேசினாலும் தப்பாவே முடியுது அம்மு. அதனாலதான் நீங்க கூட்டு வந்துருக்கேன். இதுக்கு சாமி கிட்ட கூப்பிட்டு வரக்கூடாது. நல்லா மந்திரிச்சு ஒண்ணும்
உன்னை சொல்லிடுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன், உன்னதான் வந்துச்சு. ஊரில் அவ்வளோ கோயில் இருக்குது, அங்கெல்லாம் வரமாட்டேன். இவங்க நிறைய ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க போல இருக்கோம். ஊர்ல இப்போ ஊதுவத்தி, அங்கே வந்து இயர் பேஸ் பண்ணி காசு வைக்கிறாங்க. அப்புறம் இங்கே என்னமோ ரப்பர் பேண்ட் வச்சு கேண்டில் மாதிரி வச்சுருக்காங்க. அப்படின்ட்டு வரேன், இங்கே ஒரு கேண்டில், ஃப்ளோட்டிங் கேண்டில், காசு வேற போட்டிருக்காங்க. ஐயோ, நமக்கு மேலே இருப்பாங்க போல இருக்கா இவங்கெல்லாம். ஒரு படி எல்லாம் யாருக்காக? இவருக்காக. அப்படியே நான் இருப்பேன் நீ நினச்ச, ஆனால் இப்படி மாறிட்டேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் சமையல் சாப்பிட்டு இப்படியும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா கட்டுவிட்டா. போவோமா? என் பொண்டாட்டிக்கு நல்ல அறிவு கொடுங்க சாமி. பொறுமையும் நிதானமும் அவள் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் மாதிரி பரவி இருக்கணும் சாமி. அதுக்கு நீங்கள் தான் சாமி அவளுக்கு அறிவு கொடுக்கணும். கடவுள் நினைக்கிறாராம், மனசாட்சியே இல்லாம வேண்டடா நீ அப்படின்னு நினைக்கிறேன். கடவுள் உனக்குலாம் மனசாட்சியே கிடையாதடா அப்படின்றார். அம்மா, இந்த டான்ஸ் அங்க ஆடினாங்க பாத்தியா? இந்த ஸ்னேக் வச்சு அங்க இந்த டான்ஸ் ஆடினாங்க பாத்தியா? அவங்க கல்ச்சர் டான்ஸ்ல இந்த இதே மாதிரி தானே இருந்தது அந்த ஸ்னேக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு நான் பார்த்துருக்கேனா இல்லை கேள்விப்பட்டிருக்கேனா, பெரிய டிராகன் மேல இப்படிலாம் வச்சு இப்படிலாம் பண்ணுங்க. டிராகன் மூஞ்சி வச்சோம். ஓகே, தெரியல. ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றோம், அவ்வளோ. குர்ஸ்லாபட்டில் வந்து யாராவது வந்தா வெட்டுவோம் நாங்க. ஆஹா, ஆளே கொட்டு தள்ளிடுவோம், ஆளே காலி பண்ணிடுவோம் நாங்க. துப்பட்டா எடுத்துட்டு போயிட்டா இப்ப இவர் என்ன பண்ணுவாரு? மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அந்த மாதிரி பட்டாயாவோட ஃபுல் வியூ பாயிண்ட் இங்க இருக்கு பத்தியா? அம்முல அம்மு, ஆமா அம்மு, இந்த பீச்ல தான் அங்க நம்ம நின்னோம் பாரு. அது அங்க போய் தானே நம்ம ஏறணும். அங்க போய் ஃபர்ஸ்ட் போட் ஏறணும். இதோட இந்த எண்டையும் நாங்க பார்த்தோம். வந்து நம்ம நேத்து போட் ஏறி இது போனோம், கோரல் ஐலாண்ட் போனோம். அம்மா, நம்ம இங்க பாரு, இந்த எண்டும் பார்த்துட்டோம், ஐலாண்டுக்கு போய் அந்த எண்டும் பார்த்துட்டோம் இல்ல? ஆமாங்களா? சூப்பர். நோ, தொடர்ந்து பேசுவோம், நினைத்தது இருந்தது அந்த மாதிரி. போலாம் போலாம், அடுத்து அதான். அத போட்டிங்லாம் கூட போலாம் வேணும்னா. போட்டிங்ல ஹார்ஸ் ரைடு இருக்கு. ஒரு குட்டி இடமா இருக்கும், மண்டை இடிக்க கூடாதுன்னு போடுறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமும். வேலைகள்லாம் ஆரம்பிச்சு. All right, everyone, please come inside to the area over here. Yes. அட 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 அட, என்ன பிரம்மாண்டமா கட்டி இருக்கிறானுங்க. இவ்வளவு வச்சானே, என்ட்ரன்ஸ் எங்கடா வச்சான்? இதோட நடந்து வந்தது மட்டும் சுமார் 1 கிலோமீட்டர் நடந்து வந்து. ஆனா இன்னும் இதுக்கான என்ட்ரன்ஸ் தான் எங்க இருக்குன்னு தெரியல. அது காரணம் என்ன சொல்லு, இது ஃபுல்லாவே வுட்ல செஞ்சிருக்காங்களாம். சரி, அந்த வுட்டை நம்ம சுத்தி பார்க்கணுன்றதுக்காக அவுட் கேட் கிட்ட நம்மள விடாம என்ட்ரன்ஸா பேக் சைடுல வச்சிருக்கானுங்க. பாரு, மூளைக்கு மூளை என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கானுங்களே தவிர அது ஒரு என்ட்ரன்ஸ். ஒரு வழியா என்ட்ரன்ஸ் வந்துச்சு. ஒளி வந்து விட்டது, ஒளி வந்து விட்டது, நான் தப்பிக்க வழி வந்து விட்டது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு 23ஆம் புலிகேசி மாதிரி ஆக்கிட்டாங்களே.
என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது சுரக்கிறது. 3 நாட்களாக சுரந்து கொண்டே இருக்கிறது. நான் பார்க்க இப்ப எப்படி தெரியுமா அம்மு இருக்கு? வேலையில்லா பட்டதாரி அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரிலாம் இல்ல. இல்ல, இவங்க Chinese மாதிரி இருக்கானா? சே அப்பெல்லாம் இல்ல அம்மா. தாய் மாதிரி தாய்லாந்து. இந்த பில்டிங் கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ற ஏதோ சித்தாள் மாதிரி இருக்கிற. அங்க அந்த பொண்ணுங்கலாம் உட்கார்ந்துட்டு தான் இருந்தாங்க. நீ என்ன அவங்களுக்கு கிண்டல் பண்றியா? அப்போ சரி நான் அவங்களோட டீம் தான் சொல்ல வந்தேனே தவிர அவங்க கிண்டல் பண்ணல. சரி பார் அவங்க தானே. அவங்க தான். நீ போ. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லாம ஃபுல்லாகவே வுட்டில் செய்யுது. ஆமா ஃபுல்லா வுட்டு. வீட்ல கபோர்டு செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற எங்க பத்தியா அழகா வீட்ல எல்லாம் பண்ணிருக்காங்க. இல்ல அது இல்ல, நம்ம ஊர்ல வந்து கார்பெண்டர்லாம் சரியா கிடைக்க மாட்டாங்க. மீறி கிடைச்சாலும் ஒழுங்கா வர மாட்டாங்க. மீறி ஒழுங்கா வந்தாலும் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு கேக்குறேன்னு சொல்லி உயிரை எடுத்துருவாங்க. இங்க இப்படி ஒரு ஒர்க்கு நம்ப மாட்டேன். அந்த ஒரு இதுவும் பாரு வடிவமைச்சு அதை எடுத்து ஃபிட் பண்ணி பெரிய விஷயம்டி. உண்மையா என்னதான் அவங்க வந்து கான்கிரீட் இல்லாம இரும்பு இல்லாம கட்டையில செஞ்சாலும் எரியிற பல்பு கரண்ட்ல இருந்து கம்பியில தான் வந்தாலும் அதை கட்டையில இருந்து கொடுக்கவே முடியாது. இதெல்லாம் நம்ம சொன்னா என்ன சொல்லுவீங்களோ. சாப்பிட்றது கூட 200 ரூபாய்க்கு 300 ரூபாய் செலவாகாது. ஒரு இடத்துக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரக்கூடாதுன்னு ஒரு டவலை கொடுத்துட்றானுங்க. இந்த கோயிலில் வர்றதுக்கு அந்த சைனீஸ் ட்ரெஸ் இருக்கும்ல அதை போட்டு வரலாமா, அது 400 ரூபாய்க்கு வாடகை. அதை போட்டுட்டு தான் நான் வருவேன்னு ஒரே அடம். ஆசை வருது இல்ல உனக்கு? இல்ல வருது. அப்புறம் எப்போ எங்க போனாலும் பிள்ளையார் இருக்காருல்ல, இந்த மாதிரி ஏறி மேல கார் வரைக்கும் நடந்து போகணும். நான் அப்பயே ரிட்டர்ன் போலான்னு, நீ தான் வேணாம் ஏதோ ட்ரூத் ஆஃப் சாங்சுரின்னு. சரி ஓகே, சிறப்பா முடிஞ்சுதா? சொல்லு, திரும்பி சொல்றீ. வீட்டுக்கு கிளம்புவோம், மாறுங்கள்.